வண்டதண்ணி தள்ளி இருக்குது. கடமாலை கட்டலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு கடலுக்கு வந்திருக்கோம். வலையை கட்டிட்டு மதியம் ஒரு 2 மணிக்கு தான் போய் வலையை கிளப்புவோம். வலையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு, கடமாலை எப்படி கட்டுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சரியான பார் பாயிண்ட் பார்த்து தான் நாங்கள் வலையை கட்டுவோம். அதனால தான் பார் பாயிண்ட் தேடி போட்டு போயிட்டுருக்கு. இந்த வலையை கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீரோட்டத்தோட வேகத்தையும் கணக்கு பண்ணி தான் வலையை கட்டணும். அதேமாதிரி அகலம் எதனா மிளகுதா, அகலம்னா வந்து ஜெல்லி ஃபிஷ் பெரிய பெரிய ஜெல்லி ஃபிஷ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து தான் வலையை கட்டுவோம். இப்போ பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வலையை வந்து நாங்கள் இறக்கிட்டு போயிட்டுருக்கோம். எப்போவுமே வந்து வலையாக இருக்கும் போது நாங்கள் வந்து அடையாளத்துக்கு ஒரு கொடியை ஒன்று போடுவோம். அப்போ தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து வலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க யாரும் வந்து வலையும் கட்ட மாட்டாங்க. நாங்களும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து எடுக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சப்போஸ் லாஞ்சு கிஞ்சி எதாச்சும் வந்துச்சுன்னா கூட இந்த கொடியை பார்த்து கொஞ்சம் மேலாக்கரை பார்த்து அவங்க வந்து ஜோடிச்சுன்னு போயிடுவாங்க. நாங்கள் காலையில் ஒரு 6:30 மணி தான் வலைக்கே வந்துருக்கோம், வலை கட்டலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டத்தண்ணி தள்ளி இருக்கனால மீன் எல்லாம் பகலில் தான் விழுவோம். அதனால தான் வந்து நாங்கள் ஒரு காலையில் 6:30 மணி கட்டிட்டு மதியம் ஒரு 2 மணிக்கு கிளப்பலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த கடமாலை பொறுத்த வரைக்கும் கடமா மட்டும் கிடைக்காது, கடமா, நண்டு, எறா, மீன் எல்லா வகையான மீனும் இது கிடைக்கும். ஏன்னா இந்த கடமா வலை வந்து 3 லேயர் வர, அதனால் எந்த மீன் உள்ளே போனாலும் அவரால் தப்பிக்கவே முடியாது. இப்போ கட்டுற வலையை நாங்கள் உடனே எடுக்க மாட்டோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு 2 மணிக்காக தான் வெயில் சூடேற வந்து தான் எடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து மீன் பகலில் உள்ள மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு வழியாக வந்து வலையை கட்டி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து நம்ம வலை வளர்ந்துருக்கு. நீரோட்டம் வந்து கொஞ்சம் பிடிப்பாக தான் இருக்குது. வெள்ளம் அந்த தலைப்பில் எப்படி கொடி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த தலைப்புலையும் கொடி போட்டுருவோம். அப்போ தான் மற்ற வலைக்காரங்க வலை கட்ட வந்தால் கூட வலை இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலாக்கரை தள்ளி வச்சு வலை கட்டுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மதியம் ஒரு 2 மணிக்காக வந்து வலையை எடுக்கலாம். என்னெல்லாம் மீன் நம்ம வலையில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா கடமா வலை ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எதிர்பார்த்த மதியம் 12 மணி வந்துடுச்சு. நாங்கள் கடலை விட்ட வலையை இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நாங்கள் டபுள் இன்ஜினில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வலையை எடுக்கும் போது என்னென்ன மீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைவாக பார்க்கலாம், காட்டுறவாங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்ன படபடப்பு. இன்றைக்கி என்னெல்லாம் மீன் கிடச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. கடல் விட்ட வழி தான், வாங்க வலையை எடுத்து பார்ப்போம் என்னெல்லாம் மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வலையை கிளப்புனா எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். வலையில் சுத்தமாக மீனே வரல. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு மீனே கிடைக்கவே இல்லை. வண்டத்தண்ணி தள்ளி இருக்குன்னு சொன்னாங்க, சுத்தமாக வந்து மீனே வலையில் அதிகமாக வரவே இல்லை. வந்ததே மொத்தமே ஒரு 3 வீட்டுக்கு குழம்புக்கு தான் மீனே வந்து அதிகமாக கிடச்சிது. கடலில் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே எங்களுக்கு லாபமாக மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது உறுதியே கிடையாது. சில டைமில் கிடைக்கும், சில டைமில் கிடைக்காது. இன்றைக்கி கடைசி பார்த்திங்கன்னா ஒரு 5 கடமா, ஒரு 6-7 நண்டு, ஒரு 3 வீட்டுக்கு குழம்புக்கு அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி மீனே கிடச்சிருக்கு. வந்த மீனை அவங்க வீட்டுக்கு குழம்புக்கு பங்கிட போகிறோம். அதை தான் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு வந்து லாபமாக மீன் கிடைக்கல, ஆனால் வந்து நம்ம குழம்புக்கு மீன் கிடச்சிருக்கு. அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம கடல் வந்து வெறுங்கையாக அனுப்பலை, ஏதோ நம்ம குழம்புக்காவது மீன் கொடுத்துருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கடமாலை தொழிலில் இன்றைக்கி மீன் சுத்தமாக கிடைக்கல, நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தான் கிடச்சிது. இது ஒரு மினி விலாக் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் குறைய இருந்தால். அதேமாதிரி நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.